viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் சூப். எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சூப் அடிக்கடி நான் என் வீட்டில் வைப்பேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மஷ்ரூம் நீங்கள் வாங்கி ஒரு 2 டேஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ரெஃப்ரிஜரேட் பண்ணாதீங்க, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் 100 கிராம் எடுத்திருக்கேன். எடுத்து அதை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லீஃப் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் 20 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-7 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட செய்முறையை பார்த்துடலாம். இந்த சூப்புக்காக நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. பட்டர் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, அதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஷ்ரூமில் இருந்தே நமக்கு தண்ணி வெளியே வரும். அதுலேயே அது நல்லா குக் ஆகட்டும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடலாம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக வேக விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது பாருங்கள், அந்த மஷ்ரூமில் இருந்து எவ்வளவு தண்ணி வெளியே வந்திருக்குன்னு. எப்போவுமே மஷ்ரூம் குக் பண்ணும்போது மஷ்ரூமில் இருந்தே வாட்டர் வெளியே வரும். ஸோ அதுலேயே அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். அது நம்ம கொஞ்சம் கவனமாக குக் பண்ணணும். ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் குக் ஆகாமலும் இருக்கக்கூடாது. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த அந்த பெப்பரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பர் இந்த டைமில் சேர்க்காம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்பு எவ்வளோ பேருக்கு நாம் செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் செய்கிறேன். அதனால் 4லேருந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ரொம்ப திக்காக வேணாம் இந்த சூப்பு. நான் பண்ணுற சூப்பு கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணுறேன். கொஞ்சம் கிளியர் சூப் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் நான் ரொம்ப கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. ஜஸ்ட் 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தப்புறம் அந்த சூப் ஒரு கொதி வரணும். கொதி வந்தோடனே நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியாக நாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு சூப்பை எடுத்து வச்சிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். எம்மியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த சூப்பை உங்களுக்கு ஒரு சூப் பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஹாட்டான எம்மியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் போடுறேன். அது மேலே உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட எம்மியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். யாராவது ஒரு கெஸ்ட் வந்தால் கூட சடனாக நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். அதோட டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.